Good morning students, I am MRK. Today class 11th standard max பார்த்துக்கிட்டு chapter 7 matrices and determinants exercise 7.1. Okay students, good. 13th sum பார்க்குறோம். Verify the property ன்னு கொடுத்துருக்கு. சரிங்களா, இது distributive property. இது நம்ம 10th standardல இருக்குது, நீ செஞ்சிடலாம். சரி, கொஸ்டினில் given கொடுத்ததை எடுத்துக்கிறேன், கொஸ்டின் அதிலே எடுத்துடுறேன் அப்படியே, ஏன்னா மேட்ரிக்ஸ் பெருசாக போகும். அப்போ கொஸ்டினில் மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்கல ஏபிசி, அதை கிவன் எடுத்து நம்ம பேப்பரில் எழுதுன மாதிரி நினச்சிக்கோ, அதை எடுத்துட்டேன். ஃபஸ்ட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் உள்ள ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணணும். லெஃப்ட் ஹேண்ட் சைடு செய்ய போகிறேன். ஃபஸ்ட்டு பி ப்ளஸ் சி அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். நான் அப்படியே மைண்டிலே செய்கிறேன், ஏன்னா உனக்கு வந்து சின்ன சின்ன விஷயங்கள் அந்த ஒரே பேஜில் அடக்கிறனால அப்படி செய்கிறேன். 3 + 4 7. சரிங்களா, ரைட்டு. நெக்ஸ்ட்டு இந்த இருக்குது -1 2 1. அடுத்து என்ன வரும்டா தம்பி? 4 + 1 5. அடுத்து வந்து 1 + 7 8. அடுத்து 0 + 1 1. அடுத்து 2 - 1 1. இதுதான் பி ப்ளஸ் சி. இதோட ஏயை மல்டிப்ளை பண்ண போகிறேன். ஏ என்ன செய்ய போகிறேன்? மல்டிப்ளை பண்ண போகிறேன். ஏயை மல்டிப்ளை பண்ண போகிறேன். சரி, தனியாக அங்கிட்டு கீழே செஞ்சுக்குவோம், அப்புறம் டிஸ்டர்ப் ஆகணும், மாறியா தெரியும். சரி, ஏ இன்ட்டு பி ப்ளஸ் சி. ஓகே, குட். இப்போ ஏ எழுதிடுறேன் முதல்ல. 2 0 -3 1 4 5. இப்போ கொடுத்ததை எழுதுகிறேன், கண்டுபிடிச்சதை 7 1 5 8 1 1. ஓகே, குட். இப்போ கரெக்டாக டைரெக்டாக மல்டிப்ளை பண்ணு, பார்த்து பண்ணு. 14 0 -15. பொறுமையாக பண்ணிக்க. அடுத்து என்ன ஆயிடுச்சு? 8 2 are 16 0 -3 முடிஞ்சு. அடுத்து 1 7 is 7 1 4 is 4 5 5 are 25 1 8 are 8 1 4 are 4 1 5 is 5. அப்போ இங்கே என்ன ஆயிரும்? ஆட்டோமேட்டிக்காக -1 13 25 29. சரிங்களா, 36. இது 13 17 17. இதுதான் ஒன்றாவது ஆன்சர். குட். ரைட் ஹேண்ட் சைடு வர்றோம். ரைட் ஹேண்ட் சைடில் ஃபஸ்ட்டு ஃபைன் பண்ண வேண்டியது ஏபி. அப்போ ஏ எழுதிக்கோ, பியை எழுதிரு. பியை எழுதிட்டு ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணணும். ஏ வந்து 2 0 -3 1 4 5. பி வந்து 3 -1 4 1 0 2. மல்டிப்ளை ரோ பை காலம். 3 2 are 6 + 0 -12 1 2 is 2 + 0 -6. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கவனிச்சுக்கோ. மல்டிப்ளை ப்ராடக்ட் பண்ணுறது உனக்கு ஏற்கனவே 10th ஸ்டாண்டர்டில் தெரியும், அதனால் அப்படியே மைண்ட்லேயே பண்ணுறேன். ஒரு ரோ பை காலமாக ஆரோ காட்டாமல் பண்ணுறேன். 1 3 is 3 1 4 is 4 5 4 are 20 1 1 are 1 0 5 2 are 10. ஓகே, குட். இப்போ அப்படி சிம்பிளிஃபை பண்ணோம்னா -6டா தம்பி, -4 தம்பி. சரிங்களா, 23ல் வந்து 4 போச்சுன்னா 19. சரிங்களா சொல்கிறது? 19. அடுத்து என்ன வந்துடும்? 11. இதுதான் ஏபி. நெக்ஸ்ட்டு ஏசி ஃபைன் பண்ணுவோம். ஏ எழுதிரு 2 0 -3. பியை எழுதிரு 1 4 5. ஓகே, குட். நெக்ஸ்ட்டு சியை எழுதையில் 4 2 1 7 1 -1 அப்படின்னு அர்த்தம். குட். அப்போ மல்டிப்ளை பண்ணையில் கேர்ஃபுல்லாக மல்டிப்ளை பண்ண. 4 2 are 8 + 0 -3. அடுத்து 7 2 are 14 + 0 + 3. ஓகே, குட். அடுத்து 1 4 is 4 4 2 are 8 1 5 is 5 1 7 is 7 1 4 is 4 1 5 is 5 -5 ஈக்குவல் டு. இது செப்பரேட் பண்ண என்ன வந்துடலாம் தம்பி? 5 17 17 11 போயிடுச்சுன்னா 6. குட். இப்போ ரெண்டும் ஆட் பண்ணுறேன். ஏபி ப்ளஸ்ஸு ஏசி அப்படியே ஆட் பண்ணிடவா எழுதாமல்? குட். -6 5 -1 4 -13 +13. சாரி, நெக்ஸ்ட்டு 19 ஒரு 17 36. நெக்ஸ்ட்டு 11 ஒரு 6 17. இதை கம்பேர் பண்ணி பாரு. அந்த ஆன்சர் இந்த ஆன்சர் 2 கரெக்டாக இருந்தால் நம்ம செஞ்ச கரெக்ட் அப்படின்னு அர்த்தம். ஓகே, குட். ஃப்ரம் 1 and 2 ஈக்குவல் ஆயிடுச்சு. ஃப்ரம் 1 and 2 அப்படின்னு எழுதி ஃப்ரம் 1 and 2 LHS ஈக்குவல் டு
ஆர்ஹெச்எஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டினை எடுத்து ரைட் பண்ணிக்க மறந்துடாத. கொஸ்டினை எடுத்து ரைட் பண்ணிக்க. என்னென்னா a இன்ட்டு பி ப்ளஸ் சி ஈக்குவல் டு ஏபி ப்ளஸ் ஏசி. ஹென்ஸ் ப்ரூவ். ஓகேயா? தேங்க்யூ.